ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. சரியா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கு. லெசன் அலகு வந்து 21. தென் இதில் என்னென்னா உடல் நலம் மற்றும் நோய்கள் இதனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னோ அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். சப்போஸ் உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளம் இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா படிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு படிக்கவும் டைம் இல்லைன்னா இந்த லெசனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், அதிக அளவு மார்க்கு ஸ்கொயர் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ கிளாஸுக்குள்ளாடி போவோம். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது 21வது அலகு. ஸோ 21 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் இருக்குது, அதில் இம்பார்ட்டண்டான எதுவும் இல்லை. தென் வாய்ஸ் சரியாக கேட்குதானு தெரியல, மைக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, சரி, இருந்தாலும் பார்ப்போம். இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான இது இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கொடூரமான வன்முறையான தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு எனப்படும். ஓகேவா? அதாவது உடல், உணர்வு அல்லது மனம், வாய், மொழி, குழந்தைகள் இதே மாதிரி யாராவது மனசை கஷ்டப்படுத்தினாலும் இது ஒரு தவறான பயன்பாடு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பேஜ் பார்க்கலாம். இது 299. தென் அடுத்த பேஜ் பார்ப்போம். அதன் பிறகு மேலும் அறிந்து கொள்வோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம தேவையில்லாதது, நான் வேண்டாம். ஓகே, அதில் நீங்கள் படிக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் படிங்க. உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் புக்கு கூட எடுத்து செக் பண்ணிக்கலாம். சரிங்க, பாருங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக 2012 போஸ்கோ POCSO ஓகேவா, போஸ்கோ சட்டத்தை அமல்படுத்தியது. அதாவது போஸ்கோனா என்னென்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களுக்கு இச்சட்டத்தின் கீழ் தண்டனை உள்ளாகுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் போஸ்கோ சட்டம், அதாவது போஸ்கோ சட்டம் எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே என்ன சொல்லலாம், 2012. போஸ்கோ சட்டம்னா 2012. தென் இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்ப்போம். போஸ்கோ சட்டத்தின் குறிக்கோள் 2012 பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கணும். அதாவது இம்பார்ட்டண்டாக என்னென்னா, சிறப்பு நீதிமன்றங்களை இவங்க என்ன பண்ணணும், இவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இனி அடுத்தது பார்ப்போம். தென் அனதர் பேஜ்லேயும் இருக்குது, மேலும் அறிந்து கொள்வோம். இங்கே பாருங்கள், குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம், அதாவது NCPCR மார்ச் 2007 இல் குழந்தைகள் உரிமை சட்டம் CPCR 2015 கீழ் அமைக்கப்பட்டது. அதாவது NCPCRனா என்னன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். தென் அதன் பிறகு CPCR அப்படின்னா என்னென்னா, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்துக்கோங்க, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம், குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், அவங்களுடைய ரைட்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஆணையத்தை என்னென்னு சொல்லணும்னா NCPCR. ஓகேவா? எப்போ ஏற்படுத்தினாங்க, மார்ச் 2007. ஸோ இது ஒரு சட்டம் கொண்டு வருது, குழந்தைகள் உரிமைகள் சட்டத்தை கொண்டு வருது. எந்த ஆண்டு, 2005. ஓகேவா? 2005 கீழ் அமைக்கப்பட்டது. தென் இச்சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்தியது. தென் அதன் பிறகு பாருங்கள், 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது.
பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் இதில் ரொம்பவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. NCPCR ஓகேவா, மார்ச் 2007. ஓகே, அடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அதாவது போஸ்கோ சட்டம், குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இல்லைன்னா 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க இவங்க தான் இந்த இப்படிப்பட்ட இதில் நிறைய அளவுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், அந்த நோக்கத்தில் தான் இவங்க இந்த லெசனை இதில் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியுமா, மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. ஓகேவா, என்னது, மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. 1985ஆம் ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1985ஆம் ஆண்டில் போதையூட்டக்கூடிய மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, இனி அடுத்து பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு தெரியுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன், இது மட்டும் படித்தா போதும். உலக சுகாதார நிறுவனம் WHO, ஓகேவா, உலக சுகாதார நிறுவனம் 1984 மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. இந்த WHO என்ன சொல்லியிருக்குன்னா, 1984 மருந்துகளின் போதை அல்லது போதைகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. புகையிலையின் தவறான பயன்பாடு. நம்ம புகையிலை யூஸ் பண்ணுறாங்க இல்லை, அந்த புகையிலையின் தவறான பயன்பாடு அதை பற்றி இப்போ பார்ப்போம். புகையிலையானது நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரக்ஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. அவற்றில் இந்த இலையினுடைய இளங்கிளைகளின் உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட இலைகள் உலகளாவிய வணிக ரீதியிலான புகையிலை தயாரிப்பில் பயன்படுகிறது. இதிலிருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா நிக்கோட்டின். இதிலிருந்து நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாதலை ஏற்படுத்துகிறது. அதிலிருக்கும் நிக்கோட்டின் என்னும் ஆல்கலாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாதலை ஏற்படுத்துகிறது. நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டும், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதித்து கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாகும். இப்போது நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்க, அந்த பழக்கம் இருந்ததுன்னா எந்தெந்த விளைவுகள் வரும் அப்படின்னு பார்ப்போம். சரி, புகைப்பிடித்தலின் போது ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வெளியிடக்கூடிய புகையில் என்ன இருக்குன்னா பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோ கார்பன்கள். ஒருவர் புகை பிடிக்கிறாரு, அந்த புகை பிடிக்கும்போது என்ன செய்கிறாரு, அந்த புகையை ஒரு ஆள் சிசர் இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயம் புகையை என்ன செய்வார், வெளியில் விடுவார். ஸோ அந்த புகையில் என்னெல்லாம் இருக்குன்னா பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோ கார்பன்கள். இது என்ன செய்யணும், புற்றுநோய் காரணிகள். இந்த பென்சோபைரினும் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோ கார்பன்களும் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் அல்லனா இன்டியூஸ் பண்ணக்கூடியவை. இது நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. தென் புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படும் வீக்கம், மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காசநோய்க்கு வழிவகுக்கிறது. என்னது, புகை பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் என்ன செய்யும், வீக்கம் ஏற்படுமா. ஸோ இதனால் மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் நுரையீரல் காசநோய் ஏற்பட காரணமாக இருக்குது. நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்திற்கான
மேற்பரப்பை குறைத்து எம்பைசீமா என்னும் நோயை உண்டாக்குகிறது. பார்த்துக்கோங்க, நுரையீரலின் மூச்சு சிற்றறை இருக்குதுல்ல, அதில் ஏற்படும் வீக்கம். இப்போது சுழல் ஆயிடுச்சுன்னா, வீக்கம் ஏற்பட்டுன்னா வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைத்து எம்பைசீமா என்னும் நோயை உண்டாக்குகிறது. புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்துச் செல்லும் திறனை குறைக்கிறது. இதனால் உடல் திசுக்களில் ஹைபாக்சியாவை உண்டாக்குகிறது. புகை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அதிலிருந்து புகை வெளியில் வருது. அந்த புகையில் கார்பன் மோனாக்சைடு, அதாவது புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் என்ன இருக்கு? கார்பன் மோனாக்சைடு. இது இரத்த சிவப்பணுவில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடன் ஒரு லிங்கு பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் லிங்கை ஏற்படுத்தும் போது ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய திறனை குறைக்குது. ஓகேவா? எதனுடைய லிங்கை ஏற்படுத்துது? ஆக்சிஜனுடன் அது ஒரு லிங்கை ஏற்படுத்தி ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய திறனை குறைக்கிறது. இதனால் உடல் திசுக்களில் ஹைபாக்சியாவை உண்டாக்குகிறது. தென் 5வது பாயிண்ட், புகைப்பிடித்தலினால் ஏற்படும் அதிக இரத்த அழுத்தம் இதய நோய் உண்டாவதற்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. புகைப்பிடித்தலினால் ஏற்படும் அதிக இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், இதய நோய்கள் உண்டாவதற்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. ஓகே, தென் அடுத்து பாருங்க, இரைப்பை சுரப்பினை அதிகரித்து இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் புண்களை ஏற்படுகிறது. ஓகே, அல்சர் ஏற்படுத்துது. ஓகேவா? இரைப்பை சுரப்பினை அதிகரித்து இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் புண் ஏற்படுத்துகிறது. தென் புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும். புகையிலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாயில் புற்றுநோய் வரும். இன்னொரு தகவல் துணுக்கு அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. இதில் உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO 1984 போதை, அதாவது ட்ரக் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. WHO வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் உள்ள அட்டை பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது என்ற சட்ட ரீதியான எச்சரிக்கை இடம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இப்போது சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மதுபான பாட்டிலில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு. அதுக்கப்புறம் இந்த மதுபான பாட்டிலில் பார்த்தீங்கன்னா மது உடலுக்கு கேடு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அப்படி ஒரு ஸ்லோகம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சிகரெட் அந்த டப்பாயில் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது இப்படி எண்ணெயிலேருந்து எழுதுறாங்கன்னா 1984. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், புகையிலை எதிர்ப்பு சட்டம். இந்த புகையிலையை எதிர்ப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. எப்போனா மே 1, 2004 மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. 2030ஆம் ஆண்டில் உலகளவில், அதாவது நம்மளுடைய வேர்ல்டு அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புகையிலையை எதிர்ப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மே 1, 2004. சரியா? அதன் பிறகு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030ஆம் ஆண்டில் உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக இந்த புகையிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மே 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. இந்த சட்டம் கொண்டு வந்தது மே 1. இந்த புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்தது மே 1, 2004. இந்த புகையிலையை எதிர்க்கக்கூடிய நாள் என்னன்னு கேட்டால் மே 31. எப்போ? மே 31. சரி, இப்போது கீழே ஒரு ஃபிகர் இருக்கேன்.
ஓகே, பார்த்துக்கோங்க. சரி, தென் இனி என்ன பார்க்கலாம். இதுவரை நம்ம எந்த படித்தோன்னா இந்த புகையிலையை பற்றி நம்ம படித்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மது. சரி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல மது கோட்ருன்னு சொல்லுவாங்கல்ல, மதுவினால் உடல் நலத்திற்கு ஏற்படும் தீமையான விளைவுகள். ஸோ இது என்னென்னா நிறைய பேர் நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாம் தினக்கூலி ஆட்கள், அவங்க எல்லாம் ஒரு வலி நிவாரணியாக அவங்க வேலை செய்யும்போது ரொம்ப களைப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஒரு வலி நிவாரணியாக இந்த மது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. அதனால் அதுக்கப்புறம் பார்வை குறைபாடு, தென் சாலைகள் விபத்து இதெல்லாமே ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் முக்கியம். தென் பார்த்துக்கோங்க. தென் இரத்த நாளங்களில் விரிவடைதல். ஓகேவா, இரத்த நாளங்களின் விரிவடைதல் இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இரத்த நாளங்கள் விரிவடையனால இதய செயல்பாட்டை பாதிக்குது. தென் இம்பார்ட்டன்ட் இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா இது இம்பார்ட்டன்ட். சரியா, சரி. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் நார் திசுக்கள் உருவாதலை ஏற்படுத்துகிறது. இப்போது இந்த நீங்கள் மது அருந்தினீங்கன்னா கல்லீரல் டேமேஜ் ஏற்படும். கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலின் அதிக அளவு கொழுப்பு, கல்லீரலில் அதிக அளவு என்ன செய்யுமா, கொலஸ்ட்ரால் கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் நார் திசுக்கள் உருவாவதலை ஏற்படுத்துகிறது. ஓகே, நல்லா தெரிஞ்சவங்க. சிரோசிஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லுங்க, சிரோசிஸ். இனி நம்ம பார்க்கக்கூடியது டயாபெட்டிக்ஸ் மெலிடஸ், அதாவது நீரிழிவு நோய். இது அதிகப்படியானோர், இதாவது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான ஆட்களுக்கு இந்த டயாபெட்டிஸ் மெலிடஸ் நோய் இருக்குது, அதாவது நீரிழிவு நோய். அதாவது என்னென்னா டயாபெட்டிஸ் மெலிடஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு. சரியா, டயாபெட்டிஸ் மெலிடஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறு. இதை கிரேக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டயாபெட்டிஸ் மெலிடஸை கிரேக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டயாபெட்டிஸ் ஓடுகின்ற, மெலிடஸ் இனிப்பு. இது கேட்டு வைப்பாங்க. டயாபெட்டிஸ்னா ஓடுகின்ற, மெலிடஸ்னா இனிப்பு பொருள்படும். அதன் பிறகு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்சுலின் சுரப்பின் பற்றாக்குறை. அதாவது நீங்கள் இது காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது என்ன செய்யணும், அதுக்கு ஏற்றவாறு இன்சுலின் உங்களுக்கு சுரக்கணும். சப்போஸ் இன்சுலின் சுரக்கலைனாலும் ப்ராப்ளம், அதிகமாக சுரந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சரியா, இன்சுலின் சுரப்பின் குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும். இது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடாகும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இது என்ன குறைபாடு, கணைய குறைபாடாகும். இன்சுலின் சுரப்பின் குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் அதிகரிக்கும் இரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும். இது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடாகும். இது அதிகமாக கணையத்தை தான் பாதிக்கும். தென் இதில் 2 வகை இருக்குது. இதை நான் மார்க் பண்ணலை, இனிதான் மார்க் பண்ண போகிறேன். இதில் 2 வகை இருக்குது. அந்த வகை 1, 2 வகைன்னு பார்க்காதீங்க, வகை 1 தென் மற்றும் வகை 2. சரியா, வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய் தாக்கம் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. ஸோ இனி அடுத்தது வகை 1. 2 வகை இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வகை 1 பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. வகை 1 இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், அதாவது IDDM. வகை 1 இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் IDDM. நீரிழிவு நோயாளிகளில் 10%லிருந்து 20% IDDM வகையை சேர்ந்தவர்களாவர். அதாவது நீரிழிவு நோயாளிகளில் 10%லிருந்து 20% வரை IDDM வகையை சேர்ந்தவர்களாகவும்,
தென் இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுகிறது. இது யாரை பாதிக்குதான்? வகை 1 குழந்தைகள். ஓகேவா? குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுத்துகிறது. இது திடீரென்று தோன்றும், உயிருக்கு ஆபத்தானது. இது சீக்கிரம் தோன்றும், தென் உயிருக்கு ஆபத்தானது. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. இது ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. இதனால் வழக்கத்துக்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் அதாவது நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடுக்கு ஏற்றவாறு என்ன வேணும்? குளுக்கோஸ் வேணும். அப்படி இருந்தாலும் அந்த உணவு டைஜஸ்ட் ஆகும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு ஏற்றவாறான அளவு இன்சுலின் சுரக்கலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஆடி ஓடி விளையாடிட்டு திரிவாங்க. இவங்களுக்கு இதை ஒரு சாப்பாடெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. இதனால் வழக்கத்துக்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது. அதாவது இன்சுலின் போதுமான அளவு சுரக்கலைன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் கிளைசீமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இரத்தத்தில் போதுமான அளவு இன்சுலின் சுரக்கலைன்னா போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இருந்ததுன்னா என்ன செய்யும்? இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். ஸோ இதனால் வரக்கூடிய டிசீஸ் என்னன்னா ஹைப்பர் கிளைசீமா. ஹைப்பர் கிளைசீமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஹைப்பர் கிளைசீமா. இந்த ஹைப்பர் கிளைசீமா ஏற்படுவதற்கான காரணம், இந்த ஹைப்பர் கிளைசீமா ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்ப்போம். மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். அதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இந்த சோக்கேட் இருந்ததுன்னா இது வருமா? அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் காரணின்னு சொல்லும்போது வைரஸ் காரணமாக தொற்று வருமா? அதுக்கப்புறம் கடுமையான மன அழுத்தம், நீங்கள் ஏதாவது அதிக அளவு ஏதாவது யோசித்து தென் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதனால் வரும். ஆகியவை இவ்வகையான நீரழிவு நோக்கி காரணமாகும். ஹைப்பர் கிளைசீமா இது ஒரு மரபணு மற்றும் சுற்றுச்சூழல். முக்கியமாக நீங்கள் தெரிய வேண்டியது உங்களுடைய பேரண்ட்டிருந்து வரக்கூடியது மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் வழியாக வரக்கூடிய ஒரு நோய் ஆகும். தென் இந்த ஃபிகரெல்லாம் பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டைம் பாஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை படிச்சுக்கோங்க. தென் இரண்டாவது வகை பார்ப்போம். தென் இனி பார்க்கக்கூடியது இரண்டாவது வகை என்னென்னா இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். இரண்டாவது வகை என்ன சொல்லுவாங்கன்னா இன்சுலின் சாராத நீரிழிவு நோய், அதாவது NIDDM. ஓகே, இது யார் அதிக அளவு பாதிக்குதுன்னா வயதானோர். அதாவது ஃபஸ்ட்டு வகை சிறுவர்கள். தென் அதுக்கப்புறம் இது காரணம் இந்த மரபணு நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வரனால. இரண்டாவது வகை இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் NIDDM. அதாவது இது யாருக்கு வருதுன்னா வயதானோரின் நீரிழிவு நோய். இந்த இரண்டாவது வகை என்ன சொல்லுவாங்கன்னா வயதானோரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகிறது. இது NIDDM அப்படின்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது அது மீனிங் தென் 80% 90% நீரிழிவு நோயாளிகளில் காணப்படுகிறது. அதாவது இதில் 80% 90% நீரிழிவு நோயாளிகளில் காணப்படுவது எதுதானா இந்த இரண்டாவது வகை. முதல் வகைன்னு சொல்லும்போது ஒரு 10% தான் முதல் வகையில் இருக்குது. ஸோ இரண்டாவது வகை 80% இருக்கான். இது வயதானவர்களுக்கு அதிக அளவு வரக்கூடிய ஒரு நோய். தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள். இது மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. இது மெதுவாக தான் உருவாகுமா? தென் மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலினின் அளவு போதுமானதாக உள்ளது. அதாவது கணையத்தால் சுரக்கப்படுகின்ற இன்சுலினின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைபாடு உள்ளதாக இருக்குதானா?
போதுமானது தான் சுரக்குது. அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் ஓகே போதும், அவங்க தேவையான அளவு தான் சுரக்குது. ஆனால் அந்த சுரந்த இன்சுலின் செய்யக்கூடிய வேலை குறைவாக செய்யுது. புரியுதா? இன்சுலின் கரெக்டாக தான் சுரக்குது, ஆனால் அந்த இன்சுலினுக்கு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, குறைவாக உள்ளதாக காணப்படுகிறது. இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினை புரிவதில்லை. இது செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரண்டாம் வகை இது செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிக்கவில்லை. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் இல்லாதவங்க அழகாக நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் தைரியமாக படிக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம். நான் லைன் பை லைனாக எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஓகே, இனி அடுத்தது பார்ப்போம். இன்னும் ஒரு இருக்கு பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம். இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். அதாவது 8 பேரில் ஒரு ஆள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூவின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது 40 ஆகும். நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 40 சொல்லியிருக்காங்க. பிற நாடுகளில் 55 வயதாகும். 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் 7வதாக திகழும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம இந்தியா நாட்டை தான் ரொம்ப குறை சொல்கிறாங்க. என்னதும் அவங்க ரொம்ப உழைப்பாளிகளையும் போலையும் நம்ம சோம்பேறிகளையும் போலையும் அவங்க சொல்கிறவங்க சொல்லட்டும், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மளும் நல்லா உழைச்சி, அதாவது வியர்வை கொட்டக்கூடிய அளவில் தான் நம்ம நல்ல உழைப்பாளியாக இருக்கிறோம். ஸோ சொல்கிறவங்க சொல்லட்டும், ஆனால் நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியதான். இந்தியாவில் அவங்க சொல்லியிருக்காங்க, குறை சொல்கிறது இந்தியாவை விடுவாங்க. இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவாங்களாம். கூவின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்க திருத்தம் செய்திருக்காங்க. ஸோ அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது எவ்வளவா 40 ஆகும். பிற நாடுகளில் எவ்வளோ அவங்கள அஸ்யூம் பண்ணியிருக்காங்களாம் 55 வயதாக அஸ்யூம் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் நம்ம இந்தியா அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு, 40 வயது சொல்லியிருக்காங்க. தென் 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் நீரிழிவு நோய் 7வதாக திகழும் என இந்த உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. தென் இன்னி அறிகுறிகள் பார்ப்போம். இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள், அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரித்தல். அதாவது நம்மளுடைய இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரித்துன்னா அதுக்கு நேம் என்னென்னா ஹைப்பர் கிளைசீமியா. இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தார் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல், அதாவது யூரின் அதிக அளவு வெளியேறுச்சுன்னா இதனால் என்ன ஏற்படுமா, நீரிழப்பு ஏற்படும். ஸோ நீரிழப்பு ஏற்படுதுன்னா அது பாலி யூரியா, அதாவது சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்னா நீரிழப்பு ஏற்படுது. ஸோ சிறுநீர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யூரியா, சரிதானே? அதாவது சில நாட்டில எல்லாம் இந்த மாடு இருக்குல்ல, இந்த மாடுடைய யூரினில் இருந்து தான் யூரியா அந்த உரம் தயாரிக்கிறாங்களாம். சிறுநீர் வெளியேறுதல், இதனால் ஏற்படும் நீர் இழப்பு, அதாவது பாலி யூரியா. தென் நீரிழப்பினால் ஏற்படும் தாகம். இப்போது நீர் இழந்துருச்சு, அதனால் நமக்கு என்ன வரும், தாகம் வரும். ஸோ அந்த தாகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பாலிடிப்சியா, நீர் இழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனை தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல். ஸோ நீங்கள் அதிக அளவு நீர் பருகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயமும் உங்களுக்கு என்ன நோய் இருக்குது, நீரிழிவு நோய் இருக்குது, பாலிடிப்சியா. தென் அதிக அளவு நமக்கு சிறுநீர் வெளியேறினாலும்
அது அவங்களுக்கும் என்ன இருக்கான் அதாவது டயபெட்டிஸ் ஓகேவா, சிறுநீர் அதாவது என்ன சொல்கிறது நீரிழிவு நோய் இருக்குது, அதாவது பாலியூரியா. தென் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுதல், அதாவது இந்த குளுக்கோஸ் அதிக அளவு நம்மளுடைய சிறுநீரில் வெளியேறிடுச்சுன்னா அப்போதும் நமக்கு என்ன இருக்கான், இந்த ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சரி, அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுச்சுன்னா அந்த சமயமும் சொல்லலாம் ஏதான் நமக்கு நீரிழிவு நோய் இருக்குது. ஸோ குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டதுன்னா கிளைகோயூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளைகோயூரியா. தென் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி. இப்போது அதிகமாக என்ன செய்யுது, சிறுநீர் அதாவது குளுக்கோஸ் சிறுநீர் வழியாக வெளியேறுது. இந்த சமயம் உங்களுக்கு என்ன வரும், அதிக அளவு பசி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அதிக அளவு பசி வந்தாலும் நீரிழிவு நோய் இருக்குது. பார்த்துக்கோங்க, நீங்கள் அதிகம் சாப்பிட்டாலும் ப்ராப்ளம், அதிகம் சாப்பிட்டா உங்களுக்கு நீரிழிவு நோய். ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுதில்ல, இதை பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், கோவப்படாமல் பாருங்கள். அறிகுறி: இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தா ஹைப்பர் கிளைசீமியா. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுச்சுன்னா உங்களுக்கு அதிக அளவு சிறுநீர் வெளியேறுச்சுன்னா பாலியூரியா, நீர் இழப்பு. சப்போஸ் இந்த நீர் இழப்பு ஏற்படியனால நீங்கள் என்ன செய்வீங்க, அதிக அளவு தண்ணி குடிப்பீங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா பாலிடிப்சியா. தென் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறப்பட்டால் கிளைகோசூரியா. தென் இப்போ அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறியாயிடுச்சு, அதனால் உங்களுக்கு குளுக்கோஸ் உங்கள் உடம்புக்கு தேவை, அதனால் அதிக அளவு சாப்பிட்றீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பாலிபேஜியா. சரியா? தென் ஓகே, இங்கே இருக்குது பாலிபேஜியா. இனி வகை 1 மற்றும் வகை 2 இன்சுலின் சார்ந்த டயபெட்டிஸ் அண்டு இன்சுலின் சாராத டயபெட்டிஸ் அப்படி ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. அதை இப்போ பார்ப்போம். இப்போது டேப்லெட் காலம் நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம், அதனால் நான் ஜூமிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது கொஞ்சம் ஷார்ட்டாக படிக்க போகிறோம். காரணிகள். தென் வகை 1 இன்சுலின் சார்ந்த டயபெட்டிக்ஸ் மெல்லிடஸ் அண்ட் இன்சுலின் சாராத டயபெட்டிஸ் மெல்லிடஸ். ஓகே, இது தொடக்கம், அதாவது வகை 1 இந்த சிறுவர்களுக்கு வருது, அப்படி தானே? அப்படின்னா இது 10 முதல் 20% வருது. வகை 1 10 முதல் 20% வருது. வகை 2 இந்த பெரியவர்களுக்கு வருது, இது 80லிருந்து 90% வருது. தென் இந்த தொடங்கும் பருவம் இந்த வகை 1 எப்போ தொடங்குதுன்னா இளம் பருவத்தில் தொடங்குகிறது, அதாவது 20 வயதுக்கு குறைவானோருக்கு தொடங்குது. சரியா? இந்த வகை 1 எப்போ தொடங்குதுன்னா இளம் பருவத்தில் தொடங்குது, 20 வயதுக்கு குறைவானோருக்கு தொடங்குது. தென் வகை 2 எப்போ தொடங்குன்னா வயதானோரில் காணப்படுகிறது, அதாவது 30 வயசுக்கு மேற்பட்டோருக்கு இந்த வகை 2 தொடங்குது. அதாவது கொஞ்சம் வயசானவர்னு சொன்னேன்ல, இந்த 2வது வகை இன்சுலின், அதாவது இந்த நீரிழிவு நோய் 30 வயதுக்கு அதிகமானவருக்கு வருது. ஓகே, இப்போ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, தென் இந்த உடல் எடையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உடல் எடை அல்லது எடை குறையும், அதாவது சாதாரணமான உடல் எடை அல்லது எடை குறையுமா. இந்த வகை 1 இந்த குழந்தைங்களுக்கு, அதாவது 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு உடல் எடை குறையும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உடல் எடை குறையும், இது இப்படி நினச்சிக்கோங்க. இந்த 2ஆம் வகை உள்ளவங்களுக்கு, நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு உடல் பருமன், அவங்க குண்டு வச்சுருவாங்க, கொஞ்சம் ஃபேட் ஆகிடுவாங்க. தென் குறைபாடு. சரி, இந்த நீரிழிவு நோய் வாரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலினில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. என்னது? இந்த இன்சுலின் சார்ந்த டயபெட்டிஸ் மெல்லிடஸ், அதாவது பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. தென் இரண்டாவது வகை என்னென்னா இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கு செல்கள், ஓகேவா? அதாவது தமிழில் உள்ளதெல்லாம் நமக்கு இங்கே அதிகமாக என்ன செய்யாது, இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. அதே இது இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்.
இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில் வினை புரியாமல் இருப்பது. இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதில், அதாவது இன்சுலினுக்கு பதிலாக இந்த இலக்கு செல்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த இன்சுலின் சாராத டயபெட்டிஸ் மெலிடஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் சிகிச்சை. சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னா இன்சுலினை எடுத்துக்கொள்ளணும். இந்த சின்ன குழந்தைங்கன்னா இவங்க இன்சுலினை எடுத்துக்கொள்ளணும். இந்த பெரியவங்கன்னா என்ன செய்யணும்னா உணவு கட்டுப்பாடு வேணும், உடற்பயிற்சி செய்யணும் மற்றும் மருந்துகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. தென் ஓகே, சின்ன குழந்தைங்கன்னா இன்சுலினை எடுத்துக்கொள்ளணும். இந்த பெரியவங்கன்னா இந்த எபோ 30 உணவு, தென் உடற்பயிற்சி, மருந்துகளால் இது பண்ணுறது. ஸோ இனி இதில் இடையில ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் இடையில கரெக்டாக ஒன்று சொல்லலை. ஓகே சரி, இப்போ பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வாங்க, ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், கோபப்படாமல் பாருங்கள். அதாவது இது வயதானோரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகிறது. 80லேருந்து 90% உள்ளவங்களுக்கு இதுதான் வருது. அதாவது 80லேருந்து 90% இரண்டாம் வகை தான் வருது. அதுக்கப்புறம் இது மெதுவாகவும் மிதமாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மை பெறுகிறது. கணையத்தால் சுரக்கப்படுகின்றன. இன்சுலினின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் இதனுடைய செயல்பாடு குறைவாக உள்ளது. தென் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் விட்டுட்டேன். இன்சுலினின் இலக்கு செல்கள், இன்சுலினின் இலக்கு செல்கள் இதற்கு பதில் வினை புரிவதில்லை. அதாவது இப்போது என்ன செய்யுது, இந்த இன்சுலின் சுரக்குது, சுரந்தப்புறம் அதுக்கு செயல்பாடு குறைவாக இருக்குது. ஸோ இதனால் இன்சுலினின் இலக்கு செல்கள் அதற்கு பதில் வினை புரிவதில்லை. அது செல்லுக்குள் குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பது இல்லை. இந்த இலக்கு செல்கள் இந்த செல்லுக்குள்ள இன்சுலின் செல்வதை அனுமதிக்கவில்லை. இது நான் சொல்ல மறந்துட்டேன் நேரமே. ஓகே, இது ஒன்று பார்த்துக்கோங்க. இனி அடுத்து போவோம். இன்னும் ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹூ, ஓகேவா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறதுனா, அளவீட்டின்படி உணவுன்னா நீங்கள் உணவு சாப்பிடாத சமயம் இரத்த குளுக்கோஸின் உங்கள் பிளட்டில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கணும்னா 140 மில்லிகிராம் பெர் டெசிலி, அதாவது டெசிலின் இருக்கு, அது என்ன சொல்கிறது எப்படின்னு தெரியல, மில்லிகிராம் பெர் டெசிலி இதன் விட அதிகமாகவும் அல்லது சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு, அதாவது நீங்கள் இப்போது சாப்பிட்ருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னா உங்களுடைய குளுக்கோஸ் அளவு எப்படி இருக்கணும்னா 200 மில்லிகிராம் பெர் டெசி லிட்டர், லிட்டர் சரியா, டெசி லிட்டராக இருக்கும் சரியா, ரத்தத்தில் தான், ரத்தம் தானே. ஸோ அதை குளுக்கோஸ் ரத்தத்தில் ரத்த குளுக்கோஸ் அளவு 200 மில்லிகிராம் பெர் டெசி லிட்டர், டெசி லிட்டர் விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களுக்கு மேல் காணப்பட்டால் டயபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் சாப்பிடாத சமயம் உங்களுடைய குளுக்கோஸின் அளவு 140க்கு மேலே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய குளுக்கோஸின் அளவு 200க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், போய் செக் பண்ணணும். இதை விட, அதாவது இது பர்டிகுலரை விட நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அதிகானாலும் ப்ராப்ளம், குறைஞ்சாலும் ப்ராப்ளம். ஸோ அதை ஒன்று கவனிச்சுக்கணும். தென் அது நீ அடுத்தது போவோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. இனி நம்ம நீரிழிவை எப்படி தடுக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் அதிகமாக இல்லை. ஸோ இடப்பயிற்சி செய்யணும் அப்படி இப்படின்னு, உடற்பயிற்சி செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது ஓகே. தென் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். என்ன கொஷின்னா ஆன்சர் பண்ண ரெடி ஆயிருங்க. சிறுநீர் அதிக அளவு வெளியேறிச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிறுநீர் அதிகப்படியாக வெளியேறினால் அதை என்ன சொல்லுவாங்க? தென் அதிக அளவு பசி ஏற்பட்டால் அதை என்ன சொல்லுவாங்க? அதன் பிறகு மூன்றாவது கேள்வி, அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால் அதனை என்ன சொல்லுவாங்க? அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்பட்டால் அதனை என்ன சொல்லுவாங்க? தென் 3 கொஸ்டின் ஆயிடுச்சா? தென் 4வது கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவில் எத்தனை பேரில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது? இந்தியாவில் எத்தனை பேருக்கு, அதாவது எத்தனை பேரில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது? சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுத்து போயிடலாம். நீரிழிவு
தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அதை பற்றி பார்க்கலாம். சரி, இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா உணவு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை. சரியா, உணவை நம்ம கட்டுப்படுத்தி கரெக்டாக சாப்பிடணும். இல்லைன்னா என்ன செய்யும், உங்களுக்கு நீரிழிவு நோய் வரக்கு சான்ஸு இருக்குது. சரி, பார்த்துடலாம். குறைவான கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மிக்க உணவு மிகவும் பொருத்தமானவை. அதாவது கொஞ்சமான கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும், தென் நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருளாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்டுகள் ஸ்டார்ச் மற்றும் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த கார்போஹைட்ரேட் எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ச் மற்றும் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கொள்ள. சர்க்கரைனா என்னது, அதிக அளவு இருக்கக்கூடாது, சுகர் அதிக அளவு இல்லாத உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ், இதுதான் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளுதல் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது என்ன சொல்கிறது தெரியல, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட அது என்னன்னு தெரியல. ஓகே, சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை குளுக்கோஸ், சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளுதல் தவிர்க்கப்பட வேண்டும். நாள்தோறும் முழு தானியங்கள், சிறு தானியங்கள், அதாவது சோளம், கம்பு, கேழ்வரகு, கீரை வகைகள், கோதுமை மற்றும் தீட்டப்படாத அரிசி போன்றவற்றை உள்ளடக்கியதாக உணவு முறை அமைய வேண்டும். அதாவது நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் உங்களுக்கு வரும். பிச்சைக்கார வாழ்க்கையை நீங்கள் வளர்ந்தீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, இந்த சோக்கெடு ஒன்றும் வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் காலையில் ராஜா போல் அரசனை போல் சாப்பிடணுமா, தென் மதியம் எப்படி சாப்பிடணுமா, சாதா ஒரு நடுத்தர வீட்டுக்காரன மாதிரி சாப்பிடணுமா, நைட்டு பிச்சைக்காரன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுமா. யாரையும் நான் குறை சொல்லலை, சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் எப்படி சாப்பிடுவானோ அது மாதிரி நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் நமக்கு போதுமான அளவு உடம்பு ஹெல்த்தும் எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும். அதனால் நீங்கள் அதிக அளவு காசு செலவு பண்ணி என்ன செய்யக்கூடாது, இந்த கடையில் இருந்து தேவையில்லாமல் தின்பண்டம், அதுக்கப்புறம் என்னது அதாவது இந்த அரிசி எல்லாமே நல்ல மெருகூட்டி வருது, அந்த அரிசியினுடைய ஷேப்பெல்லாம் ஆக்கி அப்படி வருது. ஸோ அப்படிப்பட்டெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரி, ஓகே, இனி அடுத்து பார்ப்போம். மொத்த கலோரி மதிப்பில் 50 to 55% அளவு கார்போஹைட்ரேட் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும். அதாவது மொத்த கலோரி அளவில் எவ்வளோ இருக்கணுமா, 50 to 55% தான் கார்போஹைட்ரேட் இருக்கணும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை பெற 10 to 15% புரதம் கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை பெறணும்னா 10 to 15% புரதம் கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்த கலோரியில் 15 to 25, மொத்த கலோரியில் கொழுப்பு எவ்வளோ இருக்கணும்னா 15 to 25 அளவு தான் கொழுப்பு இருக்கணும். மொத்த கலோரியில் 15 to 25 அளவுக்கு தான் கொழுப்பு இருக்கப்பட வேண்டும். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைவுற கொழுப்புகளை குறைக்க, நிறைவுற்ற கொழுப்புகளை குறைக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தென் அதுக்கப்புறம் என்ன, நிறைவுறாத பல் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சேச்சுரேட் அண்ட் அன்சேச்சுரேட், ஓகேவா, சேச்சுரேட் அண்ட் அன்சேச்சுரேட் அப்படி ஏதோ சொல்லுவாங்கல்ல, மறந்துருச்சு. நிறைவுற்ற கொழுப்பினை குறைவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நிறைவுறாத பல் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் அடுத்த பார்த்துருவோம். இனி ஒரு தகவல் துணுக்கு இருக்குது, ஒரு டேப்லர் காலம். கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், அதாவது கரையாத, அதாவது டிசால்வ் ஆகக்கூடாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள் கொய்யா, அது தெரியும்ல, கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகிறது. உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவக்கூடியது என்னென்னா ஆளி விதைகள். ஆளி விதைகள்னால் என்னென்னு தெரியல, கொய்யா தெரியும், தக்காளி தெரியும், கீரை தெரியும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இனி அடுத்தது பார்க்கக்கூடியது உடல் பருமன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் குண்டாக இருக்கீங்க, அதாவது உடல் பருமனாக இருக்குது, ஃபேக்டாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னா, அதாவது இதுக்கு காரணம் என்னென்னு பார்ப்போம். அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உங்கள் உடம்பில் அதிக அளவு கொழுப்பு சேருது.
அதாவது நீங்கள் சாப்பிட உங்கள் உடம்புல அது டைஜஸ்ட் ஆகி போகாமல், அதாவது வியர்வையாக போகாமல் என்னன்னா உங்கள் உடம்புல அது டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிப்பது உடல் பருமன் எனப்படும். உடல் பருமன் என்பது சமுதாயமும் நடத்தை, உளவியல், இதன் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செல் காரணிகள் தாக்கத்தினாலும் உருவாகும் ஒரு சிக்கலான நாள்பட்ட பல்நோக்கு நோயாகும். ஓகே, அதாவது நீங்கள் அதிக அளவு சாப்பிட்டாலும் வரும். தென் அதுக்கு கூட உங்கள் உடல் பருமன், அதாவது உங்களுடைய நடத்தை, தென் உங்களுடைய ஃபேமிலி, உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப குண்டாக இருந்தாலோ, ஸோ அதனாலேயும் இந்த உடல் பருமன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த பார்ப்போம். செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும் உணவின் கலோரி அளவு அதிகரிக்கும் போது உடல் பருமன் உண்டாகிறது. அப்படின்னா என்னது? அதாவது செலவழிக்கும், ஒரு வாட்டி கூட சொல்லுவோம், செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும் உணவின் கலோரி அளவு அதிகரிக்கும் போது உடல் பருமன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு தான் என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிடணும். கரெக்டாக? நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு தான் சாப்பிடணும். ஸோ உங்கள் வேலையின் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு என்ன செய்யும், செரிக்காமல் உங்கள் உடம்பில் இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கீங்கன்னு இருக்கீங்களோ அப்போ சாப்பிடாமலே இருங்க. எப்போ வேலை பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடலாம். சரி, செலவழிக்கும் அளவை விட உட்கொள்ளும் உணவின் அளவு கலோரி அளவு அதிகரிக்கும் போது உடல் பருமன் உண்டாகிறது. ஒருவரது வயது மற்றும் உயரத்துக்கேற்ற எடை சராசரி நிலையான எடையை விட அதிகரிக்கும் போது உடல் பருமன் மற்றும் எடை அதிகரித்தல் காணப்படும். உடலின் கொழுப்பு அளவு மற்றும் நலம் சார்ந்த ஆபத்தினை உடற்பருமன் குறியீட்டு, அதாவது இது எப்படி அளக்கலாம்னா பிஎம்ஐ கொண்டு அளவிடலாம். பிஎம்ஐ இது கேட்பாங்க. பிஎம்ஐ ஈக்குவல் டு எடை கிலோகிராம் பர் உயரம் மீட்டர் ஸ்கொயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஎம்ஐ ஈக்குவல் டு எடை கிலோகிராம் பர் உயரம் மீட்டர் ஸ்கொயர். தென் இன்னும் ஒரு மேலும் தெரிந்து கொள்வோம் இருக்குது, அது பார்க்கலாம். இன்னும் ஒரு மேலும் தெரிந்து கொள்வோம் இருக்குது. அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய 7 கலோரி உணவில், அதாவது அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது. அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை, அதாவது அடிப்போஸ் திசு, ஓகேவா, அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை 20% 25% அளவுக்கு கூட்டுகிறது. சராசரி உடல் எடையை விட 10%க்கு அதிகமாக எடை கொண்டவர் அதிக எடை கொண்டவர் மற்றும் 20%க்கு அதிகமான எடை கொண்டவர் உடல் பருமன் உடையோர் எனப்படுகிறது. அதாவது சராசரி உடல் எடையை விட 10%க்கு அதிகமான எடையை கொண்டவர் அதிக எடை கொண்டவர், 20%க்கு அதிகமான எடை கொண்டவர் உடல் பருமன் உடையவர் என்று அழைக்கப்படுகிறது. இனி உங்களுடைய உடல் எடை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். காரணங்களை பார்த்தீங்கன்னா மரபியல் காரணிகள், உடல் உழைப்பின்மை. நீங்கள் மரபியல் காரணிகள் ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டியோ யாராக இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன செய்யும், குண்டு ஆகும், பருமன் ஆகும். உடல் உழைப்பின்மை, தென் உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக நீங்கள் உண்ணுதல். நீங்கள் கையில் கிடச்சா எப்படி சாப்பிடுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் மற்றும் நாளமில்லா சுரப்பி காரணிகள் போன்றவற்றால் உடல் பருமன் உண்டாகிறது. மற்றும் நாளமில்லா சுரப்பி காரணிகள் போன்றவற்றால் உடல் பருமன் உண்டாகிறது. உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், நீரிழிவு நோய்,
பித்தப்பை நோய்கள், கரோனரி இதய நோய் மற்றும் கீழ்வாதம். ஓகேவா, கீழ்வாதம் அதாவது முட்டு வீக்கம். அதாவது சொல்லுவாங்க இல்லை, எனக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அதாவது கீழ்வாதம் முட்டு வீக்கம். அது என்ன நோய்னா ஆர்த்ரைடிஸ். ஓகேவா, ஆர்த்ரைடிஸ் போன்றவை உடல் பருமன் அதிகரிப்பதால் ஏற்படும் அதிகப்படியான, அதாவது ஒரு உடல் பருமன் அதிகரிப்பால் ஏற்படும் ஆபத்தான நேரடி விளைவுகளாகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மரபியல் காரணிகள், தென் உடல் உழைப்பின்மை, தென் நாளமில்லா சுரப்பி, தென் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பித்தப்பை நோய் கோர்கள், அதன் கரோனரி இதய நோய் மற்றும் கீழ்வாதம் மூட்டு வீக்கம். சரியா, அம்மா அப்பா சொல்லுவாங்க எனக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது தென் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மூட்டு வீக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்ரைடிஸ். ஓகே, இன்னி என்ன பார்க்க போகிறேன்னா, இனி பாருங்கள், உடல் பருமன் மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள். இதை எப்படி கட்டுப்படுத்தலைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நல்ல உணவுகளெல்லாம் சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், இப்படிப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று புக் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இதே நீங்கள் என்ன செய்யுங்க, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னி நம்ம பார்க்கக்கூடியது இதய நோய்கள். இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதய நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். 1 hour பக்கத்தில் நெருங்கிட்டோம். சரி, நம்ம சீக்கிரம் இனி பார்த்துட்டு போவோம். இதய நோய்கள் மற்றும் இதய இரத்த நாளங்களுடன் தொடர்பு கொண்டவை. அதாவது இதய நோய்கள் இதய மற்றும் இரத்த நாளங்களுடன் தொடர்பு கொண்டவை. பரவலாக காணப்படும் இதய குழல் நோய், கரோனரி இதய நோய் CHD. அதாவது பொதுவாக காணக்கூடிய நோய் என்னென்னா இதய குழல் நோய். ஓகேவா, இதயத்தினுடைய குழலில் வரக்கூடிய நோய் கரோனரி இதய நோய் CHD. இரத்த நாளங்களில் என்ன வரும்னா கொலஸ்ட்ரால் படிவுதல். ஓகேவா, 2 காரணம் நமக்கு இதயத்தில் நோய் வர்றதுக்கான 2 காரணம். இதயத்தினுடைய இதய குழல் நோய் கரோனரி இதய நோய் CHD, தென் இரத்த நாளங்களில் என்ன வரும், கொலஸ்ட்ரால் சேர்ந்துடும். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பார்ப்போம், வேறு என்ன இருக்குது. கொழுப்பு படிவதால் வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பல ஆண்டுகள் நீடிப்பதன் காரணமாக இதய நோய் உண்டாகிறது. தென் இவை மெல்லிய கொழுப்பு ஹீரல்கள் முதல் சிக்கலான நாரிழை தட்டுகளான பிளே உருவாவது வரை இருக்கலாம். அதாவது மெல்லிய கொழுப்பு ஹீரல்கள் முதல் சிக்கலான நாரிழை தட்டுகளான பிளேக் உருவாவது வரை இருக்கலாம். தென் அதன் பிறகு இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி, இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவுடைய தமனிகளை சுருங்க செய்வதன் மூலம் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவுடைய தமனிகளை சுருங்க செய்வதன் மூலம் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்கிறது. அதன் பிறகு மேலும் இது திடீரென தோன்றும் இஸ்கிமியா மற்றும் இதய தசை நசிவுறுதல் நோய்க்கு வழிவகுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மேலும் இது திடீரென தோன்றும் இஸ்கிமியா மற்றும் இதய தசை நசிவுறுதல் நோய்க்கு வழிவகுக்கிறது. ஓகே, வாயிலையும் வரலங்க. இஸ்கிமியான என்னன்னா இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம். இஸ்கிமியான என்னன்னா இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் மற்றும் இதய தசை நசிவுறுதல் அப்படின்னா இதய தசை திசுக்களின் இறப்பு. ஓகேவா, ஓகே, இனி மேலும் அறிந்து கொள்வோம். இனி ஒரு டேப்லெட் இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, 1 hour பக்கத்தில் ஆகுது, 54 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மவுத்து கொஞ்சம் வலிக்குது. சரி, இருந்தாலும் பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தைரியமாக இந்த புக்கை எடுத்துச்சு, இந்த வீடியோவை எடுத்துச்சு படிக்கலாம். ஏன்னா நான் இது ஸ்கூல் புக்கு தான், அதாவது நியூ எடிஷன். அதுக்கப்புறம் என்னென்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தைரியமாக எடுத்து நோட்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிற சமயம்
இந்த ஆடியோவை போட்டு கேட்கலாம். சரி, பார்த்துக்கலாம். இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவானது 200 மில்லிகிராம் பெர் டெசி லிட்டர் ஆகும். இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 300 மில்லிகிராம் பெர் டெசி லிட்டராக அதிகரிக்கும் போது, அதாவது கொழுப்பின் அளவு எவ்வளவு? 200 மில்லிகிராம் பெர் டெசி லிட்டர். ஆனால் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 இருந்து 300 டெசி லிட்டர் கிராமுக்கு அதிகரிக்கும் போது, 300 மாறிச்சுன்னா இதய குழல் நோய்க்கான ஆபத்து அதிகரிக்கிறது. அதாவது இதய குழல்னா கரோனரி இதய நோய் ஏற்படுவதற்கான காரணம் ஆகிறது. இனி இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து காரணிகள் இப்போ யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரீட் பண்ணுவோம். இதய நோய்க்கான முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணிகளாக இருக்கக்கூடியது என்னென்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரோலீமியா, ஹைப்பர் கொலஸ்டிரோலீமியா மற்றும் மிகை இரத்த அழுத்தம் போன்றவை விளங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வரவும் வரல, அது 1 hour பக்கத்தில் பேசி என்ன வாயெல்லாம் என்ன பண்ணுறது, ஸ்லிப் ஆகுது. ஓகே, ஹைப்பர் கொலஸ்டிரோலீமியா அதாவது இரத்த கொழுப்பு அதிகரிக்குது. ஓகேவா, இரத்த கொழுப்பு அதிகரிக்கிறதுனால இந்த நோய் வருது. மற்றும் மிகை இரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன், மிகை இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் போன்றவை விளங்குகிறது. இதற்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படில் மூளை மற்றும் சிறுநீரகங்களில் கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இறப்பை ஏற்படுத்துகிறது. தென் இதற்கான காரணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் பெருசாக ஒன்றும் எதுவும் இல்லை. தென் ஆல்கஹால் உட்கொள்ளுதல், தென் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, உடல் பருமன், தென் புகைப்பிடித்தல், உணர்ச்சி வசப்படுதல், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வேணுன்னா பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். தென் இதற்கான இனி அறிகுறிகள் பார்ப்போம். அறிகுறிகளும் என்னென்னா மூச்சு திணறல், தென் தலைவலி, சோர்வு, தலை சுற்றல், நெஞ்சு வலி, கால்வீக்கம், இறப்பை குடல், இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வருது. ஸோ இதுவும் கூட தேவையில்லை. சரி, அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இன்னி ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒரு இது இருக்குது, அது நம்ம இனி பார்த்துருவோம். HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். HDL அதாவது அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக LDL இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கோங்க. HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. மாறாக LDL குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம், LDL என்ன சொல்லுவாங்கன்னா குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம், இது இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. தென் அதுக்கப்புறம் என்ன டாபிக் இருக்குன்னா இதய நோய்கள் மற்றும் தடுப்பு கட்டுப்பாடு அப்படி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் என்ன இல்லை, ரொம்ப ஒன்றும் அதில் இல்லை, வேணுன்னா பார்த்துக்கோங்க. ஏதாவது இருக்கான கார்போஹைட்ரேட் சாதாரண ஆகியவற்றின் குறைவாக. ஸோ நீங்கள் எதுவுமே தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது, தேவையான சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது எதுவும் இல்லை. அடுத்தது பார்க்கலாம். தென் இது என்ன கட்டுப்படுத்துறது வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிக அளவு நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் PUFA கொண்ட உணவு அவசியமானதாகும். நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், புரதங்கள். நீங்கள் எல்லாமே சாப்பிட்றீங்க, முக்கியமாக பழங்கள் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் சாப்பிட்றதே இல்லை, பின்ன எப்படி இது வருது? அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இவங்க கொடுத்துருக்காங்க நார்ச்சத்து மிக்க உணவுகள், பழங்கள், காய்கறிகள், புரதங்கள், இதெல்லாம் நீங்கள் கனிமங்கள், வைட்டமின்கள் எல்லாமே சாப்பிடும். உண்மையை சொல்லப்போனால் முன்னாடியெல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ இப்படிப்பட்டெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் இப்போது எல்லா வீட்லேயுமே இந்த பழ வகைகள் இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இருக்காது. ஆனால் இப்படி இருந்த பிறகு இவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு. அதுக்கப்புறம் எப்படி இந்த நோய் வருது, அதுதான் இப்போது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதற்கான ரீசன் தெரிஞ்சுன்னா சும்மா கமெண்டில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது உடல் செயல்பாடுகள், நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யணும், அப்படிப்பட்ட விஷயங்கள். அடிமைப்படுத்தும் பொருளை தவிர்க்கணும், அதாவது ஆல்கஹால் பருகுதல், தென் புகைப்பிடித்தல், இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இனி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா புற்றுநோய், கேன்சர், இதை பற்றி. தென் இப்போ பாருங்கள், புற்றுநோய்
அதிக அளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயின் காரணமாக இறக்கின்றனர். இந்தியாவில் 1 மில்லியன் அதிகமானோர் புற்றுநோயின் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். புற்றுநோய் ஒரு சொல்லுக்கு, அதாவது புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்னதுன்னா நண்டு என்று பொருள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீனில் என்ன சொல்லுவாங்களாம்? நண்டு. நண்டு தெரியுமா உங்களுக்கு? நண்டு வயல்வெளியிலெல்லாம் கிடக்கும் இல்லை, நண்டு அது. ஓகேவா? நண்டு என்று பொருள். புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு என்னென்னா ஆன்காலஜி. புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பொருள். தென் ஆன்கோனா கட்டி என்று பொருள். ஓகேவா? ஆன்கோனா கட்டி, ஆன்காலஜி அல்லனா ஆன்கோனா கட்டி என்று பெயர். அதன் பிறகு அடுத்து பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டுப்பாடற்ற அபரிவிதமான செல் பிரிதல். ஓகே, புற்றுநோய் கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கட்டுப்பாடு இல்லாமல் அபரிவிதமாக ஒரு செல் வர இடத்துல 1 2 2 4 4 8 10 11 அப்படி ரொம்ப அதிகம் ஆகுது. அதுதான் முக்கிய காரணம். அருகில் உள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை, ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நியோபிளாசம். ஓகேவா? நியோபிளாசம் புதிய வளர்ச்சியை, அதாவது நியோபிளாசம் அல்லது புதிய வளர்ச்சியை உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வது இல்லை. இது இயல்பான செல் பிரிதல், அதாவது செல் நார்மலாக எப்படி இதாகுமோ அதுபடி இது பண்ணுறது இல்லை. தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம் பெயர்ந்து புதிய செல்களை அளிக்கின்றன. இந்நிகழ்வு மெட்டாஸ்டாக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாஸ்டாக்சிஸினால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் நுரையீரல், எலும்பு, கல்லீரல், தோல் மற்றும் மூளை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, புற்று செல்கள் உடலின் தொலைவிலுள்ள பாகங்களுக்கு இடம் பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. இந்நிகழ்வு மெட்டாஸ்டாக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாஸ்டாக்சிஸினால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை ஆகும். தென் அதுக்கப்புறம் இனி ஒரு டூயினோ இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? உலக புற்றுநோய் எப்போன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லணும்? February 4 உலக புற்றுநோய், அதாவது வேர்ல்டு அளவில் நம்ம எப்போ கொண்டாடுறோன்னா February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எப்போனா November 7. நம்ம தேசியத்துக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எப்போனா November 7. இன்னி பார்க்கக்கூடியது புற்றுநோயினுடைய வகைகள். இதில் 3 வகைகள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். கார்சினோமா ஃபஸ்ட்டு வகை. கார்சினோமா அப்படின்னா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. அதாவது கார்சினோமா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளில் திசுக்களில் உருவாகிறது. இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். அதாவது கார்சினோமா எங்கே வரணும்னா தோல், ஸ்கின்னு, தென் நுரையீரல், வயிறு, தென் மூளை, இதில் எல்லாம் வரலாம். கார்சினோமா அப்படின்னா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. இவ்வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். சுமார் 85% புற்றுநோய் இவ்வகையை சேர்ந்தவை. அதாவது 85% புற்றுநோய் கார்சினோமா வகையை சார்ந்தவை. இன்னி அடுத்து என்ன பார்க்கணும்னா சார்கோமா. இன்னி பார்க்கக்கூடியது சார்கோமா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் வகையை சார்ந்தது. இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் வகையை சார்ந்தது. இவை புற்றுநோய் எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போஸ் திசு மற்றும் தசைகள் ஆகியவற்றில் ஏற்படலாம். புற்றுநோயில் 1% இவ்வகை சேர்ந்தது. அதாவது சார்கோமா நம்ம புற்றுநோயில் 1% எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறது, மொத்தத்தில் 1% சார்கோமாவாக இருக்கும். தென் இன்னும் மேலும் அறிந்து கொள்க. தென் டூயினோ இருக்குது. சரி பார்ப்போம். சரி மேலும் அறிந்து கொள்வோம். அதாவது கட்டிகளின் வகைகள். தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள். ஃப்ரெண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அது வாயிலேயே வரலை. தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள் உறுப்புகள் உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும். இதாவது நம்ம ஆர்கன்ஸுக்கு உள்ளாடியே பாதிப்பை ஏற்படுத்தும். உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவாது. ஆனால் இது
என்ன செய்யாதான், இது உடலுடைய மற்ற பாகங்களுக்கு பரவாதான். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். மேலினட் கட்டிகள், அதுக்கப்புறம் மேலிக்னட் கட்டிகள் பெருக்கமடைந்த செல் வகைகள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஓகே, இனி தேர்ட் பார்ப்போம். தேர்ட் என்னன்னா லீக்கோமியா எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும். அதாவது லீக்கோமியா என்னன்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களில் ஓகே, ஒரு செகண்ட். ஓகே, லீக்கோமியா என்னன்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும். இது இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுது. இதுதான் லீக்கோமியா தான் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் என்ன, பொதுவாக காணப்படும் இவ்வகை புற்றுநோய் 15 வயதுக்கு குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது இந்த பிளட் கேன்சர் 15 வயசுக்கு குறைவானவங்களை தான் அதிக அளவு பாதிக்குதான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்தது இனி புற்றுநோயின் காரணிகள், புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணிகள் என்னென்னு பார்ப்போம். லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டெம்பிளில் சாங் போடுவாங்க. தென் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள், அதாவது கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை இயற்பியல், வேதியியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணிகள் ஆகும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இயற்பியல் காரணிகள் என்னென்னு பார்ப்போம். அதிக அளவு புகைப்பிடித்தல், அதாவது என்ன சொல்கிறது, நம்மளாவே நம்மளை அழிச்சுக்கிட்ட காரணம் என்னென்னு பார்ப்போம். அதிக அளவு புகைப்பிடித்ததெல்லாம் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை, குரல் வளை இதன் புற்றுநோயில் ஏற்படுகிறது. வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. தோலின் மீது படும் அதிக சூரிய ஒளியினால் தோய் புற்றுநோய் ஏற்படுகிறது. அதாவது புற்றுநோய் ஏற்படுறதுல 3 காரணிகள் இருக்குது: இயற்பியல், வேதியியல், அயனியாதல், உயிரியல். ஸோ ஃபஸ்ட்டு இயற்பியல் படிக்கிறோம். அதாவது நம்மளே புற்றுநோயை வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன செய்கிறது, மது அருந்துறதா இருக்கட்டும், இல்லைன்னா புகைப்பிடிப்பதாக இருக்கட்டும், உங்கள் வாயில், அதாவது இந்த லிப்பில், அதாவது போதை மருந்து வைப்பாங்கல்ல அது. ஸோ இதனால் தென் தோலின் மீது நம்ம மேலே சன்லைட் படுறதுனால புற்றுநோய் ஏற்படலாம். இனி வேதியியல் காரணிகள் என்னென்னு பார்த்தோன்னா, புகையிலை, காஃபின் அண்ட் நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதால் உருவாகும் பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் போன்றவை புற்றுநோயை தூண்டுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வேதியியல் காரணி என்னென்னா கெமிக்கல்ஸ், அதாவது புகையிலை, காஃபின் அண்ட் நிலக்கரி மற்றும் எண்ணெய், இங்கெல்லாம் சிலவங்க வேலை பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வேலை பண்ணும்போது அதை அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால வருது. அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், தென் செயற்கை இனிப்பூட்டி. நீங்கள் பேக்கரியில் போய் அந்த கிரீம் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அதிக அளவு சாப்பிடாதீங்க. இது உங்கள் உடம்பு கேடு, புற்றுநோய், கேன்சர் வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்கும். தென் கதிரியக்கம், அயனியாக்கும் கதிர்வீச்சுகளான எக்ஸ் கதிர்கள், தென் காமா கதிர்கள், கதிரியக்க பொருட்கள் மற்றும் அயனியாகாத கதிர்வீச்சான யூவி மற்றும் யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்குள்ளாக்கி புற்றுநோய் உண்டாக வழிவகுக்கிறது. அதாவது பொதுவாக கன்சீவ் ஆகிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஸோ எக்ஸ்ரே எடுப்பாங்க, தென் ஹாமா ரேஸ் இதெல்லாம் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, தென் எக்ஸ்ரே இதெல்லாமே எடுப்பாங்க இல்லை. ஸோ இந்த கதிர்வீச்சுனால அதாவது கன்சீவ் ஆகிருக்கவங்கன்னா அந்த பேபிக்கு வர வாய்ப்பு இருக்குது, அந்த மதருக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் டிஎன்ஏ பாதிப்புக்குள்ளாகும் போதும் புற்றுநோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்னென்னா உயிரியல் காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் என்னென்னா ஆர்கோஜெனிக் வைரஸ். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் என்னன்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆர்கோஜெனிக் வைரஸ். சரி, இனி புற்றுநோய்க்கான சிகிச்சை என்னென்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதற்கு
எப்படி நீங்கள் ரெமெடி, அதாவது என்ன சொல்கிறது, சஜெக்ஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். புற்றுநோய் சிகிச்சை கீழ்கண்ட வழிமுறைகளை உள்ளடக்கியது. அறுவை சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோயை என்ன செய்யலாம், குணாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. குணாக்கலாம் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதுதான். புற்று கட்டிகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்குவதால் இது அருகிலுள்ள செல்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கலாம். தென் கதிரியக்க சிகிச்சை நம்ம எந்த இடத்துல புற்றுநோய் தாக்கியிருக்கோ அந்த இடத்துல அவங்க ரேயை செலுத்தி அந்த செல்லை அழிச்சிருவாங்க. தென் வேதி மருந்து சிகிச்சைனா ஹீமோதெரபி. இது மூலமும் புற்றுநோயை குணப்படுத்தலாமா? ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். இது எதிர் புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கியது. இது செல் பிரிதலை தடுப்பதன் மூலம் புற்றுநோய், அதாவது இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா செல் பிரிதல், அதிகப்படியான செல் பிரிதல். அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அது செல் பிரிந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் முக்கிய காரணம். ஸோ இந்த ஹீமோதெரபி இது என்ன செய்யாதான், அதிக அளவு செல் பிரிதலை செய்ய விடாதான். ஸோ அதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்னென்னா தடைக்காப்பு சிகிச்சை. உயிரியல் துலங்கல் மாற்றிகளான இன்டர்பெரான் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன. அதாவது தடைக்காப்பு சிகிச்சைனா உயிரியல் துலங்கல் மாற்றிகளான இன்டர்பெரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன. ஸோ அதுக்கப்புறம் புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். இது என்னென்னா இவங்க சாதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புகையிலை போடக்கூடாது, கண்டறிஞ்ச உடனே என்ன செய்யணும், ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. இனி நம்ம பார்க்க போகிறது எய்ட்ஸ். அதாவது இது ஒரு பெரிய கொடுமையான ஒரு நோய். இந்த நோயை வேறு யாருமே இதுக்கு பொறுப்பு கிடையாது, நாம் தான் பொறுப்பு. ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு, வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. ஸோ நாமளே பாதுகாக்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய், அதாவது பெறப்பட்ட நோய் ஆனால் இதுக்கு என்னது, தடுப்பாற்றல் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி பார்த்துடலாம். அதாவது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் HIV, ஓகேவா? HIVனா தமிழில் என்ன சொன்னால் மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுத்தப்படும் ஒரு கொடிய நோய் எய்ட்ஸ் ஆகும். இதில் நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஓங்குவதில் தோல்வியடைகிறது. இவை லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களின் நோய் தொற்றினை ஏற்படுகிறது. இது என்ன பண்ணுதுன்னா லிம்போசைட்டுகளை தாக்கி யார் இந்த எய்ட்ஸ்னால் பாதிப்படைந்தாங்களோ அவங்கள அந்த நோய் தொற்றுகிறது. சரி, அதுக்கப்புறம் பார்த்துடலாம். சரி, இந்தியாவில் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். கேட்டு வைப்பாங்க. இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். இவர் சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985இல் இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார். இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் ஆவார். ஓகே, ரொம்ப கொடுமைங்க. இந்தியாவினுடைய முதல் எய்ட்ஸ் நோயாளி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையை சேர்ந்தவரா. ஆனால் அவருடைய நேம் கொடுக்கல. நல்ல விஷயம். பொதுவாக முதல் ஆள்னு வந்தனாலே அவங்களுடைய நேம் கொடுப்பாங்க. இது அவங்க நேம் கொடுக்காதது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். இவர் சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985இல் இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார். இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவங்க. சரி, அதுக்கப்புறம் எய்ட்ஸ் பரவுதல் அப்படின்னு பார்ப்போம். எய்ட்ஸ் பரவுவதற்கான காரணம்
எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் காப்புகளில் காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நோயாளியிடமிருந்து இரத்தத்தின் மூலம் நலமான ஒருவருக்கு பரவுகிறது. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, தொடுதல் அல்லது உடல் தீண்டல் வழியாக HIV பரவுவதில்லை. ஓகே, நீ அடுத்து பார்த்துடலாம். பொதுவான HIV பரவல் முறை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவருடன் உடல் உறவு கொள்ளுதல். ஓகே, இது முக்கிய காரணம். பாதிக்கப்பட்டவருடன் உடல் உறவு கொள்ளுதல், தென் போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோர் இடையே நோய் தொற்று. ஓகேவா, அதாவது ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்ததுன்னா அவருக்கு பயன்படுத்தின ஊசியை இன்னொரு ஆளுக்கு பயன்படுத்தினா அது மூலம் வருமா. பாதிக்கப்பட்டவர் நோய் தொற்றுடைய இரத்தம் மற்றும் இரத்த பொருட்கள் பெறுவது மூலம். சப்போஸ் நீங்கள் யாராவது ஒரு ஆள் இந்த எய்ட்ஸ் நோய்க்கு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய இரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா ஸோ அதன் மூலம் வரும். தென் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேக்கி, அதாவது குழந்தைக்கு எது மூலம் வருதான், இணைப்பு திசு மூலம் பரவுது. இணைப்பு திசு மூலம் இது பரவுது. சரி, இனி அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை, இதை பற்றி பார்ப்போம். தென் இனி ரொம்ப இம்பார்ட்டண்டானது எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை. அறிகுறி ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது என்னென்னா பாதிக்கப்பட்ட நபர்களின் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. ஆமாம், ரொம்ப முக்கியம். எதிர்ப்பாற்றல் அவங்களுக்கு குறையும். அந்நபர்கள் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, பூஞ்சைகள் தொற்றினால் அதிக அளவு பாதிப்பு உள்ளாகிறாங்க. ஸோ அதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. தென் அதுக்கப்புறம் கண்டறிதல், அதை எப்படி கண்டறிதல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க பார்த்துடலாம். HIV வைரஸை எலைசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். HIVயை எதன் மூலம் உறுதிப்படுத்தலாம்? எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். சிகிச்சை ரெட்ரோ வைரஸுக்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளினை என்ன செய்யலாம், நீட்டிக்க செய்யலாம். அதாவது ரெட்ரோ வைரஸுக்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளை நீட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எய்ட்ஸ் தடுப்பு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. ஓகே, அதை எப்படி கட்டுப்படுத்தணும், வங்கி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பாருங்கள், ரொம்ப ஒன்றும் முக்கியம் இல்லை. இவங்களை என்ன செய்யக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நடைமுறையில் என்னன்னு தெரியலை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். மேலும் அறிந்து கொள்வோம், இது இருக்குது, அது பார்ப்போம். இனி ஒரு மேலும் அறிந்து கொள்வோம். டூயினோ மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றி அறியாமையால் உள்ளனர். இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இறக்கக்கூடாது. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு அதாவது NACO மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் NGOs மக்கள் எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றன. மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய, அதாவது சிலவங்க எய்ட்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது இது எய்ட்ஸானு. ஸோ அதனால் அவங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NAGO மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் NGO மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றன. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இனி புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதற்கான, அதாவது நம்ம கொஸ்டின் மட்டும் தான் ஷோ பண்ணுவேன். நான் டைம் வேஸ்ட் பண்ணலை, டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 20 நிமிஷத்துக்கு பக்கத்தில் ஆகுது. இதற்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. தென் புகையிலை பழக்கம், தென் அட்ரினல் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி என்னென்னு கேட்டிருக்கு. செகண்ட் கொஸ்டின் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். தென் தேர்டு சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அளிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை டஸ். தென் நிரந்தர முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாங்கும் புற்றுநோய் வகை. சரி, இதெல்லாமே அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் இதய நோய் ஏற்பட காரணம். இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, இது புக் பேக் கொஸ்டின். நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நான் இன்னும் இருக்குது காட்டித்தரேன். தென் 10வது கொஸ்டின், மது அருந்தியவருடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி, அதாவது மருந்து அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் கீழ்கண்டவர்கள் சரியா தவறா என கூறுக. தவறு ஏதேனும் இருப்பி திருத்தி எழுதுக. ஓகேவா. எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், எபிடெர்மிக். இதற்கான ஆன்சரை கரெக்டாக பண்ணுங்க. இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் திருத்தி எழுதணும். ஓகேவா. ஓகே, தென் அதுக்கப்புறம் இருக்கு கீழ்கண்டவரின் விரிவாக்கத்தை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 தந்திருக்காங்க. அதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க. தென் பொறுத்துக்க. மொத்தம் இதில் 5 இருக்குது. ஸோ 5 கரெக்டாக பொறுத்துங்க. 2 செகண்ட் அப்படியே வச்சுக்கிறேன். கரெக்டாக பொறுத்துங்க. தென் இன்னும் இருக்குன்னா கோடிட்ட இடம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, டைம் போதும்னு நினைக்கிறேன். இனி சப்போஸ் உங்களுக்கு போதுமான டைம் இல்லைன்னா இதை என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். தென் இனி கோடிட்ட இடங்களை நிரப்புவோம். இனி கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லலாம். டேஸ் அதிகப்படியான பயன் படுவதனால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சுள்ள வேதிப்பொருள் என்ன? இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்று பெயர். தென் சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஸ் எனப்படும். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஸ் நீரிழிவு நோயின் நிலை ஆகும். தென் ஒப்புமை வினாக்கள். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு டைப் இருக்கும் தெரியுமா. தொற்று நோய் 2. எய்ட்ஸ். தொற்றா நோய் என்னது? தொற்று நோய் எய்ட்ஸு அப்படின்னா தொற்றா நோய் என்னது? தென் ஹீமோதெரபினா வேதிப்பொருள். தென் அப்படின்னா கதிர்வீச்சுனா என்னது? உயர் ரத்த அழுத்தம்னா ஹைப்பர் கொலஸ்டிரோலோமியா அப்படின்னா கிளைகோசூரியா அப்படின்னா என்னது இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா பரவாயில்ல, மறக்காம டிஸ்லைக் போடுங்க. தேங்க்யூ.